வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் ட்ரோட்டின் எம் டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரோட்டின் எம் டேப்லெட் இந்த மாத்திரையில் ட்ரோட்டாவெரின் 80 mg, மெஃபனமிக் ஆசிட் 250 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரை பொதுவாக எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த மசில் பெயின் ஏற்படும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ரொம்ப கன்ட்ராக்ஷன், அதாவது ரொம்ப இறுகி போச்சுன்னா அந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டொமக் மற்றும் பெருங்குடல் பகுதியில் அந்த உள்ளகிற அந்த தசை பகுதி இருக்குனாவே அந்த வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதையே சரி பண்ணுறதுக்கும் இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரோட்டின் எம் டேப்லெட் பயன்படுது. சரி, இந்த மாத்திரை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரோட்டின் எம் டேப்லெட்டில் ட்ரோட்டாவெரின், மெஃபனமிக் ஆசிட் அப்படின்னு 2 மெடிசன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது அப்டோமினல் பெயின் மற்றும் கிராம்ஸை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய ட்ரோட்டாவெரின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் மெடிசன். அதாவது ரிலீவ்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ். நம்ம தசைகள்லாம் இறுகி போயிருக்குல்ல, அதை அந்த கன்ட்ராக்ஷனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. மேலும் நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோட்டாவெரின் பயன்படுது. இதில் மெஃபனமிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்களா, இது ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். இது நம்ம பாடியில் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெஃபனமிக் ஆசிட் பயன்படுது. மேலும் இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரைப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சுயமாக யூஸ் பண்ணாதீங்க. டாக்டரோட அட்வைஸ் படி டாக்டர் உங்களுக்கு இந்த மாத்திரையை பரிந்துரைத்தால் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. மேலும் இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த மாத்திரைக்கு சில காமன் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக வாமிட்டிங், குமட்டல், வயிற்றுப்போக்கு, வாய் வறட்சி, நெஞ்செரிச்சல், இந்தமாரி அதிகமாக வேர்க்கிறது, மலச்சிக்கல், இன்க்ரீஸ்டு லிவர் என்சைம்ஸ், அடிவயிற்று வலி, செரிமானமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காமனாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் எதுவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இந்த மருந்துன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். அதனோட எக்ஸ்பிரி டேட்டு செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.